வயநாட்டில் நடந்த அந்த கொடூர நிலச்சரிவுக்கு அப்புறமேட்டு ரொம்ப நாள் கழிச்சு வயநாடு மக்கள் இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க. கடந்த ஒரு மாதமாக வயநாட்டில் நிறைய பேர் நிலச்சரிவால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தங்கறதுக்கு வீடு இல்லை. அதே மாதிரி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், சொந்த குடும்பங்கள், அப்பா அம்மா, ஒரு வீட்டில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இது மாதிரி நிறைய ஸ்டோரிகள் நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலச்சரிவுக்கு அப்புறமேட்டு முதல்ல அங்கே இருக்கிறவங்களோட குழந்தைங்கள் இன்னைக்கு தான் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. சூரல்மலையிலையும் வெள்ளரிமலையிலையும் நடந்த நிலச்சரிவில் நிறைய பேர் எஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அப்போ சூரல்மலை இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து அங்கே வெள்ளார்மலை ஸ்கூலில் தான் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நடந்த நிலச்சரிவில் வெள்ளார்மலை ஸ்கூலோட பாதி பகுதி அப்படியே அந்த நிலச்சரிவு எடுத்துன்னு போயிடுச்சு. இனிமேல் வந்து அங்கே யாருக்குமே வந்து படிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு அந்த இடமும் ஸ்கூலும். வெள்ளார்மலை ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 17 பேரை இன்னும் கண்டுபிடிக்கலையா. கிட்டத்தட்ட 50 குழந்தைங்களுக்கு மேலே வந்து அந்த ஸ்கூலில் இருந்த பசங்க இல்லை. இப்போது ஓவராலாக வெள்ளார்மலை ஸ்கூலில் இருந்து கிட்டத்தட்ட 600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அங்கே இருக்கிற மேப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த வெள்ளார்மலை, முண்டக்கை, மேப்படி இதெல்லாம் வந்து ஒரே இடம்தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். அந்த கொடூரமான சம்பவத்துக்கு அப்புறமேட்டு அங்கே இருந்த ஆளுங்கள்லாம் வந்து திருப்பி அவங்களோட லைஃபுக்கு எப்போ வருவாங்க, இல்லைனா எப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வந்து அங்கே இருக்கிற ஆளுங்களும் அதே மாதிரி கவர்மெண்ட்டும் சேர்ந்து மேப்படி ஸ்கூலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, புதுசாக வர்ற குழந்தைங்கள வரவேற்கிறதுக்காக ஸ்கூல் திறப்பு விழா ஃபங்க்ஷன் வந்து இன்றைக்கி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் சைடில். யூஸ்வலாக கேரளாவில் சம்மர் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிற டைமில் ஒரு திறப்பு விழா ஃபங்க்ஷன் இருக்கும். ஒரு லாங் வெக்கேஷன் முடிஞ்சு பசங்க வர்றாங்க, அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி அதே மாதிரி இன்றைக்கி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்தில் 2வது தடவை இந்த ஒரு திறப்பு விழா நடக்குது. ஜூனில் ஒன்று நடந்தது, யூஸ்வலாக நடக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி நடக்கிறது. ஸோ இந்த துயரத்துலேருந்து வர குழந்தைங்களெல்லாம் வந்து நம்ம ஹாப்பியாக வச்சுருக்கணும், அவங்களுக்கு வந்து இனிமேல் சந்தோஷமான நாட்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட், ஸ்கூல் டீச்சர்ஸும் அங்கே இருக்கிற ஊர்க்காரங்களும் பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த திறப்பு விழா பசங்களுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து தான். அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இந்த திறப்பு விழா. வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு துயரத்தை வந்து சந்தித்த இந்த குழந்தைங்களும் அவங்களோட பேரண்ட்ஸும் அவங்களெல்லாம் வந்து ஹாப்பியாக வச்சுருக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த நிலச்சரிவில் நிறைய குழந்தைங்கள் அவங்களுடைய புக்கு, அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து எழுந்திருந்தாங்க. நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை, நீங்கள் கை வீசிட்டு ஸ்கூலுக்கு வாங்க, எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சார்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து புது பேகு, புக்கு, அதிலேருந்து கொடை, அந்த மாதிரி என்னென்ன தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அந்த பேக்கில் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நாங்கள் உங்களை வந்து உற்சாகப்படுத்துவோம்னு சொல்லிட்டு நிறைய என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் லஞ்ச் இருந்தது, பிரியாணி போட்டு வரவேற்றாங்க. எல்லாருமே வந்து ஸ்பான்சர்ஸ் தாங்க. நாங்கள் இது செய்கிறோம் நாங்கள் சொல்லிட்டு எல்லாருமே போட்டு வந்து எல்லோரும் செஞ்சாங்க. ஸ்கூலுக்கு வர்ற குழந்தைங்களும் அவங்களோட பேரண்ட்ஸும் பேண்டு வாத்தியத்தோட வரவேற்றாங்க இந்த ஸ்கூலில். இந்த ஸ்கூலோட ஃபெசிலிட்டி பார்த்துட்டு நிஜமாலுமே இது கவர்மெண்ட் ஸ்கூல் தானான்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். கேரளாவில் மோஸ்ட்லி எல்லா ஸ்கூலுமே வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப க்ளீனாக, அதே மாதிரி கிளாஸ் ரூம்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாமே போயிடுச்சு, அட்லீஸ்ட் நம்மளோட குழந்தைங்களோட ஹாப்பியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லா பெற்றோர்களும் நினைப்பாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, வர குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்கள நம்ம எப்படி கவனிக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு செப்பரேட் கோச்சிங்கே வந்து இல்லைனா கவுன்சிலிங்கே வந்து அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கெலாம் கொடுத்துருந்தாங்க. வயநாட்டில் நடந்த இந்த மிகப்பெரிய நிலச்சரிவு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த டிப்ரெஷனை வந்து நம்ம எப்படியாவது போக்கி ஆகணும்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க. என்னெல்லாம் வந்து கவர்மெண்ட் சைட்லேயும் டீச்சர்ஸ் சைட்லேயும் பண்ண முடியுமோ அதெல்லாமே வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து பார்த்த இந்த குழந்தைங்களுக்கு அவங்களுடைய லைஃப் இனிமேலாவது ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாம்ளும் வந்து ப்ரே பண்ணிக்கலாம்.